परिशुद्ध हमारे पिता, நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर, நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद करती हूँ। நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम आनंद के साथ रहने के लिए बुलाया गया है। நீங்க சொன்னீங்க அன்னைக்கு சீசரை பார்த்து உலகத்தில் உபத்திரம் உண்டு, आपने जो चेले को देखकर कहा संसार में संकट है, ஆனாலும் திடன்கள். लेकिन टाटा बांधो, உலகத்துக்கு உதவுவதற்கு தேவன் இல்லை, जगत के लिए मदद करने के लिए यहोवा नहीं है, நமக்கு உதவுவதற்கு ஒரு ஜீவாதிபதி இருக்கிறார், लेकिन हमारे सहायता करने के लिए जीवन की दाता है। எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கியிருக்கிறேன். हमें राजा और याजक के समान बुलाया गया है। எங்க பொறுப்புல சரியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். हमारे जिम्मेदारी में हम सही से रहने के लिए अनुग्रह करते हैं। நாங்கள் வந்திருக்கிற எல்லாரும் பெண்களா இருக்கிறவர்கள், हम आए सभी महिला है, வீட்டுக்கு நாங்க சாட்சிகளா घर இருக்கிறோம். के लिए हम गवाही बनकर रहना है। எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. हमें बुलाया इसलिए எங்க பொறுப்புகளை நாங்கள் செய்யும்படிக்கு हमारे कामों में हम सही से करने के लिए நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் हम प्रार्थना करने व्यक्ति के உங்க समान, சித்தத்தை தெரிகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கணும். आपकी शुद्ध को जाने हुए समान रहना நீ है। பேசுகிற தேவன், आप बातें करने वाला प्रभु है, எங்கள் ஒவ்வொருவரும் பேசுவீர். हमें हर एक के संग बातें करने நாங்க वाला है। உலகத்துல உள்ளதை நாங்க நினைச்சோன்னா உங்க சத்தம் எங்களுக்கு கேட்காது. संसार की बातों को हम सुनेंगे तो आपकी आवाज नहीं सुनेंगे। நீர் எல்லாரையும் காண்கிற आप தேவன், सबको देखने वाला है, நீர் எங்களை காண்கிறீர். आप हमें देखते हैं, நாங்கள் உங்களை சரியாக அறிய வேண்டும். लेकिन हम अच्छी तरह सबको जानना है। இப்போது நீர் பேசும். अब हम बातें कीजिए, எனக்கு தெரியாது, मुझे नहीं पता है, நீங்க பேசுங்க. आप बातें कीजिए, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம். यीशु मसीह के बेटे के नाम से मांगते हैं अच्छे पिता। உங்கள் யாவருக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். आप सभी को फिर से एक बार यीशु मसीह के नाम से मैं बधाई देती हूँ। நான் என்ன ஆண்டவரே, பெண்கள் கூட்டத்துக்கு நீங்க என்ன தர போறீங்க? परमेश्वर महिला की मीटिंग के लिए अब क्या देने वाला है? என் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. मेरे मनमानी के जैसे नहीं बोलना है। என் நேரம் சில நாள் எத்தனையோ நாளா கேட்பேன், கிடைக்கவே செய்யாது. हर समय मैं ऐसे मांग रही थी, कभी कभी नहीं मिलते थे। கஷ்டப்பட்டு வாங்குவேன். मैं कष्ट की जरिए से मांग रही थी। நான் முடிக்கிறதுக்கு முன்னாலே வார்த்தை வந்துட்டு, जब मैं पहले वचन आने लगे, சங்கீதம் 91 மனப்படமா நீங்க சொல்லுங்க. भजन संगीता 91 में पहले वचन, என்ன அழகா இருக்கு. உன்னதமானவரின் परम प्रधान की, சர்வ வல்லவரின் सर्वशक्तिमान की நிழலில் தங்குவோம். छाया में ठिकाना पाएंगे। நம்ம எல்லாரும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். हम सभी परम प्रधान की उनकी छाया के स्थान में बैठने के लिए चाहते हैं। அவர் மறைவில் நம்ம இருந்தோம்னா அவருடைய நிழலில் தங்குவோம். उनकी छुपने के स्थान में हम रहेंगे तो उनकी छाया में ठिकाना पाएंगे। அவர் நிழலில் தங்கினா யார் வர முடியும்? उनकी छाया में रहेंगे तो कौन आ सकेंगे? அல்லேலூயா. हालेलुया। அப்போ உன்னத பாட்டு 4:12 श्रेष्ठ गीत 4:12 में कहती है, உன்னத பாட்டு 4:12. श्रेष्ठ गीत 4:12। என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். தோட்டம் கனி நிறைந்து இருக்குது. इस बगीचा ने फल से भरा हुआ रहती है। அதுல இருந்து வாசிமா, விட்டதுல இருந்து வாசி, அது லாஸ்ட் வரை வாசி. உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோட்டி செடிகளும் நலதள செடிகளும் நலதளமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீருற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பிசின்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்ம எல்லாரும் மணவாட்டிகள். हम सभी जो दुल्हन है, இந்த வசனத்துல இருக்கிறதுல நமக்குரியது. इस वचन में जो कुछ लिखा है हमारे लिए है। நம்ம யாரான்? நம்ம மறைவு கட்டப்பட்ட, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட, तुम बंद किया हुआ उस वाटिका के समान और ऐसी सोते के समान तुम रहते हो, முத்திரிக்கப்பட்ட கிணறு. और चाप लगाए हुए एक जो सोते के समान है। நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நாங்க யாராவது வர முடியுமா? तो बंद किया हुआ वाटिका में कोई आ सकता है क्या? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, उसे जो सुरक्षित रखा हुआ एक सोते के समान, முத்திரிக்கப்பட்ட கிணறு, उसमें जो चाप लगा जाती है वैसे एक सोते के समान। மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுக்கும்
उस जो सोते के लिए முத்திரிக்கப்பட்ட கிணறுக்கும் उस चाप लगा है, कचरा भरा। सोते के लिए கச்சடா வராது, उसमें தூசி कुछ வராது. उसमें कुछ कचरा नहीं आती है। ஹிந்தி நல்லாவே தெரியாது. அப்போ நம்ம இப்ப வாசத்துல தோட்டங்கள்ல என்ன நிறைஞ்சிருக்கு? इस वाटिका में क्या भरा हुआ रहती है? மாதுளம் செடிகள். उसमें अंजूर के उस अनार रहती है। உடைச்சு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். மணவாட்டியை பற்றி உன் கண்ணும் மாதுளம் பழத்தை போல இருக்குதுன்னு அவர் उस வர்ணிக்கிறார். दुल्हन को देखकर तेरे गाल इस जो अंजूर के पेड़ के फल के समान रहती है கனி करके, மரங்கள், जो उसके अच्छी फलदायी மருதாண்டி செடிகள் ரொம்ப உபயோகமா वहाँ पर இருக்குது. लाभदायक की एक अच्छी से जो पौधे भी होती है, நளத செடிகள். நளதனா जो अच्छी से सुगंध फैलने वाला एक अच्छे से पौधा है। சொல்ல முடியுமா? வாசனை மிக்கது. वहाँ पर कुंदन से होती है, उसमें सुगंध फैलती है। உன்னத பாட்டு श्रेष्ठ गीत 1 அதிகாரம் पहला अध्याय 13 வசனம் 13 वचन 12. 12 ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நலதலையிலும் தன் வாசனை வீசும் என் நேசர் எனக்கு ஸ்தலங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று 12 மட்டும்தான். 12 श्री ராஜா தனது பந்தில் இருக்கும் தனையும் राजा अपने मेज में के पास बैठता था। என்னுடைய நளதம்னா வாசனை மிக்க ஒரு பரிமள தைலம். मेरी जड़ की उस सुगंध की फैलती है। இப்ப நம்ம கூட நம்ம ராஜா இருப்பார்னா हमारे संग राजा रहेंगे तो நம்ம வாசனை வீசும். हम सुगंध फैलाएंगे। அதுதான் நளத செடிகள். वहाँ पर हम कुंदन के बारे में कहते हैं, என் நேசர் எனக்கு சரணை நடுவில் தங்கும் வெள்ளை போல சென்று என் நேசர் எனக்கு எங்கே ஊரு திராட்சை தோட்டங்களில் முளை மருதோண்டி பூங்குத்து. मेरे प्रेमी उस लबदोन की समान रहता है, वहाँ पर जो अंगूर के पेड़ के समान रहती है। நாங்க தப்பா வச்சுட்டேன். நளதமும் குங்குமமும் வசம்பும் இதெல்லாம் வாசனை மிக்க திரவியங்கள். वहाँ पर कुमकुम होती है, वैसे सुगंध फैला हुआ हर एक लबदोन की समान रहती है। இதெல்லாம் தூப வர்க்கங்களுக்குரியது. यहाँ पर जो धूप जलाती है उसकी समान रहती है। வெள்ளை போல செடியும் தான். वहाँ पर वैसे लबदोन और ऐसे पेड़ சந்தன है விருட்சங்கள் और चंदन के समान रहने वाले அது हैं, வாசனை வீசும். वो भी सुगंध फैलती है। சகலவித சுகந்த வர்க்க செடிகளில் சிங்கார வனம். सभी से सुगंध से भरा हुआ एक अच्छे से सजा हुआ एक वाटिका के समान है। இதுல வர்ணிக்கப்பட்டது பூரா நமக்குரியது. वहाँ पर जो कुछ लिखा है अपने बारे में लिखा है। திருடன் திருடவும் கொல்லவும். இந்த ஆசீர்வாதம் நமக்குரியது. चोर चोरी करने घात करने आते हैं, लेकिन इस आशीष हमारे लिए है। அப்போ தோட்டங்களுக்கு நீர் ஊற்று அதெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. उस बगीचा की सोते के बारे में वहाँ पर ऐसे लिखा गया है। நமக்குரியதை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல யோவானுக்கு அறிவிக்கப்பட்டது. जो अपने बारे में अपन पकड़ के रहना करके उस प्रकाश अध्याय में जो यौवन के जरिए से प्रकट किया है। நளதம் எப்ப வாசனை வீசுமா? कभी हुद्दल की कभी सुगंध आती है। ராஜா பந்தியில் இருக்கும் தரையும். राजा अपने मेज में बैठने तक। அல்லேலூயா. हालेलुया। ராஜா தமது பந்தியில் இருக்கும் தரையும் என்னுடைய நளதம். राजा अपने मेज में बैठा है तो मेरी उसी की सुगंध उस ईदल की सुगंध फैलती है। வெளிப்படுத்தின 3:20 நினைக்கிறேன். प्रकाश अध्याय 3:20 करके मैं सोच रही हूँ। நான் ஒரு கதவை தட்டுவேன், அவன் திறந்தா நான் என்ன செய்வேன்? அவங்க கூட போய் என்ன செய்வேன்? मैं उसकी द्वार को खटखटाऊंगा, जो वो खोलेगा तो मैं उसके साथ में बैठूंगा कर। அதானே வெளிப்படுத்தின சுவிசேஷம். प्रकाश अध्याय இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஐக்கியம், ஆண்டவரோட ஐக்கியம். प्रभु के साथ रिश्ते जोड़ना है। ஆதாம படிக்கும்போது ஒளியோட படைச்சார். आदम को बनाते समय एक ज्योति के समान बनाने எப்படி लगे। ஒளியோட படைச்சாரு? வஸ்திரமே ஒளியை தான் தரிச்சிருந்தார். उनके लिए वस्त्र उसकी ज्योति के समान पहना गया है। படைக்கும் போதே அவரை ஒளியா படைச்சார். बनाते समय उसकी ज्योति की रोशनी के समान बनाने இப்போ लगे। அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. अभी उसे खरीद के दिया है, அப்ப நம்ம ஒளி வீச வேண்டும். अब हम जो ज्योति को प्रकट करना है। நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய். हमारे इस साल की प्रतिज्ञा हम संसार के लिए उजाला है। அத மரக்கால் வச்சு மூடவே
முடியாது. उसे कोई बंद नहीं कर सकता है, அந்த வெளிச்சத்தை அணைக்கவும் முடியாது. அது யாரால வந்தது? उस उजाला कोई बंद भी नहीं कर सकता है। वो किसकी जरिए से आई है? தேவனால் கொடுக்கப்பட்டது. परमेश्वर से दिया गया है। கலாத்தியர் 13:14 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் गलातिया में इस प्रकार लिखा है, जो पेड़ में लटका गया वो भी श्रापित पाते हैं। என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி वैसे मसीह हमारे श्रापित हुए हैं। நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். न्याय के उस श्राप से प्रभु ने हमें छुड़ाया है। வாசித்த பகுதியில ஒரு சாபத்தை பார்த்தோமே, யாருக்கா ஞாபகம் இருக்கா? पढ़े हुए शास्त्र में ऐसे एक श्राप को देखा है। அவங்க சாபத்தை அவங்களுக்கு வருவித்து கொள்ளுது. ஏலி என்ன செய்யல? एली ने क्या नहीं किया? उसने उसकी बेटे के लिए न्याय नहीं किया है। இப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம் நமக்கு கிடையாது. अभी न्याय की व्यवस्था की श्रापित नहीं है हमारे। யாரோ நம்மளை சபிச்சிருப்பாங்க, அந்த சாபம் நம்மளை தாக்கும். कोई तो हमें श्राप दिया देंगे, उस श्राप हमें हानि पहुंचती है। நம்ம ஜெபத்துல இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு இருக்குது. हमारी प्रार्थना में यीशु की लहू है, எந்த சாபமும் நமக்கு வராது. किसी श्राप हमें नहीं आएगी, ஏன்னா அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்ம அறிக்கை क्योंकि उसके वचनों को विश्वास कर कर कबूल करना है। ஆபிரகாம் அந்த பைபிள் நிறைய தனக்காகவும் சாபத்தை வாங்கிட்டாங்க. யாரெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? जो कौन कौन जो अपने लिए भी श्राप न पाया है बाइबल में। யாக்கோபு அம்மா என்ன சொல்றாங்க? याकूब की माँ क्या बोलती है? மடியும் நான் அப்பாட்ட போக முடியாது, எனக்கு ஆசீர்வாதத்தை பதில் என்ன வந்துடும். நிறைய இருக்குது, சாபத்தை வாங்கிடக்கூடாது. श्राप को नहीं लेना है हम। அந்த அம்மா என்ன சொன்னாங்க? उस माँ जी ने क्या बोले அந்த हैं? சாபம் उस श्राप எனக்கு வரட்டும். मेरे पर आने दो। அல்லேலூயா. हालेलुया। சரித்திரம் நமக்கு போதிக்கிறது. इतिहास हमें जो हमें उपदेश करती है। ராகேலுக்கு சாபம் யார் போட்டா? रागेल के लिए कौन श्राप किया है? யாராவது சொல்ல முடியுமா? யாக்கோபு. யாக்கோபு தானே போட்டாரு. யார் கையில அவங்க விக்கிரமம் இருக்கோ किसके हाथों में उस मूर्ति रहेगी? சொல்லுங்க. நிறைய சாபம் இருக்கு. இப்ப சொல்லு, நமக்கு நேரம் बहुत श्रापित पाए व्यक्ति बाइबल में बहुत है। அவங்க பிரயாணத்துல முழுவதும் போகல. उनकी यात्रा में पूरी तरह से नहीं गई है। யாக்கோபு சொன்னார், அவா விக்கிரகத்தை திருடக்கூடாது. याकूब ने बोला वो मूर्ति को नहीं लेना है। அவ ஒருத்தருக்கும் தெரியாம திருடுனா. किसकी जो ना चुपके में से वो चोरी करने लगी पिता के पास। ரொம்ப கோவம், இவன் நமக்கு உழைக்காம போயிட்டான், ரெண்டாவது விக்கிரகத்தை காணி போயிட்டான்னு பிடிக்க வராரு. அங்க கானான் தேசத்து பார்டர்ல பிடிச்சிட்டாரு. उस व्यक्ति ने उसे पकड़ने के लिए आते हैं, लेकिन वहाँ पर वैसे निकल गए। என் விக்கிரகத்தை நீ ஏன் கொண்டு வந்த? मेरे मूर्ति को क्यों तू लेके आई है? அவர் சொல்றாரு, யார் விக்கிரகம் வச்சிருக்காங்களோ அவன் கொலை செய்யப்படணும். उसने बोला कि जिसके हाथों में मूर्ति मिलेगी तो वो मारा जाएगा। நிறைய பைபிள் சாபம். சவுலும் மகனும் இறந்து போயிட்டாங்க. साउल भी, उनके बेटा भी मर गया है। அப்போ கில்போவா மலைய தாவீது சபிக்கிறார். गिलबोआ की उस पहाड़ को जो दाऊद ने उसे श्रापित करता है। கில்போவா மலைகளே, இனிமேல் இங்க பனியும் மழை பெய்யக்கூடாது. ये पहाड़ तो अभी बारिश ना ओस ना गिरना है। இஸ்ரவேலர் விவசாயம் எப்படியோ பண்ணுதாங்க, ஒரு செடி கூட முளைக்க இஸ்ரேல் முளைக்குது. इसराइल लोग कैसे तो खेती बाड़ी करते हैं, लेकिन कैसे तो उसके लिए जो मिलती है। இப்ப சாபத்தை கண்டு நம்ம பயப்பட தேவை. अभी श्राप को देख के हम डरने की जरूरत नहीं है। நமக்காக அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை ஆசீர்வாதமாக மாத்திருக்கிறார். हमारे लिए श्रापित होकर हमारे लिए आशीर्वाद को खरीद के रखा है। சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்கு வர நம்ம படிக்கணும். श्रापों से लेकर आशीष को आना कर हम बाइबल में देखते हैं। ஆபிரகாமுக்குள்ள உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். अब्राहम की आशीष जो अन्य जाति को पर आने के लिए, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. आत्मिक रीति से जो बोलने वाला सो प्रतिज्ञा के जरिए से इस प्रकार होने लगे। கலாத்தியர் 3:14 வாசித்தேன். गलातियों 3:14 में पढ़े थे। அப்போ வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. सारे प्रतिज्ञा मसीह के अंदर आम और आमीन कर रहती है। உன்னதமானவரின் மனைவி இருக்கவங்க சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவாங்க. परम प्रधान की छाया में ठिकाना पाते हैं, वो सर्वशक्तिमान की जो छाया में रहते हैं। அவருடைய மறைவு அவருடைய வார்த்தைகள், उनकी छुपने की स्थान उनकी वचन होती है। வாக்குத்தத்தங்கள். सारे प्रतिज्ञा है। அப்போ அவருடைய நிழல் நம்ம விட்டு அகலாது. उनकी छाया हमारे से दूर नहीं होगी। பைபிள்ல ஒரு இடத்துல நிழல் அகன்று போயிட்டுன்னு சொன்னாங்களே, யாராவது சொல்ல முடியுமா? जब बाइबल में एक जगह पर उसकी छाया गया करते गई थी। வெரி குட். அல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? सभी को याद आती है क्या? ஞாபகம் வரலையா? அல்லேலூயா. हालेलुया। அப்போ
அவங்களை காத்த நிலை அந்த பிசாசு இனிமே இருக்க முடியாதுன்னு பேட்டு और शैतान अभी नहीं रहेगा कर कर चले गए हैं। ஒரு இடத்துல நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போனா அங்க உள்ள பிசாசை கட்டி ஜெபிக்க एक வேண்டும். जगह पे हम सुसमाचार की सेवा में जाएंगे तो वहाँ की शैतान को बांधना है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப சுவிசேஷ வாசல்கள் அடைபெற்றிருக்கு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும், திறக்கணும். अभी सुसमाचार की उस द्वार बंद किया गया है। हम सब प्रार्थना करेंगे फिर से एक बार हमें मौका நம்ம मिले। அப்பதான் அடைச்சிருக்காரு. हमारे पिता ने उसे बंद किया है, அவர்தான் திறக்கணும். उन्होंने खोलना है। அப்போ நம்மளுக்குள்ள நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கு. हमारे चारों ओर समस्या भरे हुए रहती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த பிரச்சனை கண்டு நானும் நீங்களும் பயப்படலாமா? उस समस्या को देख के मैं भी अभी डरेंगे क्या? பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதாங்க. फिलिप्पुस कलीसिया में पौलुस लिखता है, फिलिपियों की पुस्तक 1:28 1:28 நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. அல்லேலூயா. हालेलुया। நம்ம பிரச்சனைகளை கொண்டு வருவது हमारी समस्या को लेकर आना है வேற யாரும் நமக்கு எதிரி பிசாசு தான். और कोई नहीं है, हमारे विरोधी शैतान। அவன் மனிதர் மூலமாக வர வைப்பான். वो मनुष्य की जरिए से आने के लिए करती है। தடைகள், ஆசீர்வாத குறைச்சல்கள், நம்ம நினைக்கிறது நடக்காது, இதெல்லாம் கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? तो हमारे आशीष की कमी घाटी ये सभी को सोच कर नहीं करना है, மறலக்கூடாது. उसे देखकर नहीं हटना है। நம்ம எதிரி என்ன செய்வான்? इसके हमारे भयरी क्या வருவான். जो वैसे लज्जित होकर चले நம்ம जाएगी। மறலுதுன்னா பயப்படுது, நம்ம பயந்தோம்னா हम डरेंगे तो சிரிப்பான். अच्छे से हंसेगी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் நம் நினைவாய் हमारे पिता हमारे याद से रहता है। அல்லேலூயா. हालेलुया। நம் பாட்டு வருது, நான் பாடகி கிடையாது, விசுவாசத்துக்காக. ஆனா பாட்டு படிச்சோம்னா செய்தி நான் எழுதிட்டு செய்தி பேச முடியாது. மரமாமை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகல் நம்ம நினைவா இருக்கு. रात दिन हमारे याद से रहता है। வசனம் இருக்குது. वचन है। நான் 15 நாளைக்கு முன்னால 15 दिन के पहले ஒரு சொப்பனம் கண்டேன். एक दर्शन देख रही थी। கிராக் தானே, ரயில்வே அது கிராக் தானே. ஸ்பெல்லிங் சொல்லு. ட்ராக். அப்போ அதுல எல்லாரும் ஓடுதாங்க. उस रेलवे की पटरी में सभी लोग दौड़ रहे थे। ரொம்ப தூரம் போனோடனே அதை விட்டு விட்டு கீழே விழுதாங்க. कोई लोग ऐसे गिरते हैं। ஆண்டவர் எனக்கு இதை காமிக்கிறார். परमेश्वर मुझे ये बताते हैं। நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுதோம். मैं भी चेतावनी पाते நம்ம हैं। ஓட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் हमारे दौड़ शुरुआत से अंत तक விலகாம இருக்கணும். नहीं हटना है। நான் பார்த்துட்டே இருக்கேன். मैं तो देखते ही रहती हूँ, நல்லா ஓடுவாங்க. अच्छे दौड़ते हैं। ஆனா நான் வரேன், கீழே விழுந்து கிடக்காங்க. लेकिन मैं हारी हूँ जो कुछ लोग गिर पड़े, கொஞ்ச தூரம் வரேன், மறுபடியும் கீழே फिर थोड़ी देर விழுந்து. आती है फिर से गिरते हैं। நம்ம பைபிள்ல பார்க்கும்போது நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. हमारे बाइबल में देखते कई लोग ऐसे गिरा हुआ परिस्थिति है। நமக்காக எழுதப்பட்டு ये हमारे लिए लिखा गया है। கடைசி காலத்தில் வந்து अंतिम समय में आ चुके இந்த हैं। உலகத்திலும் அன்பு கூறுவதற்கு நாம் அழைக்கப்பட जगत की लोगों के लिए प्रेम जताने के लिए हम नहीं बुलाया गया है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு पहले परमेश्वर के राज्य था, उनकी सामर्थ्य को ढूंढो, फिर सभी कुछ ही तुम्हें दिया जाएगी। 2 தீமோத்தேயு 1:7 சொல்லி இருக்குது. पहले तीमुथियो जो पहले 17 कहती है, தேவன் நமக்கு ஆமா அதற்காகவே நான் பிரசங்கியாக 2 தீமோத்தேயு 1:7 दूसरे तीमुथियो 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையும் கொடுக்கிறார். முதல்ல தெளிந்த புத்தி வேணும். पहले संयम बुद्धि चाहिए। எதுக்கு தெளிந்த புத்தி வேணும்? क्यों संयम बुद्धि चाहिए? நமக்கு சுத்திலும் என்னமோ நடக்கும். हमारे चारों ओर किसी भी होने நமக்கு दो, ஒண்ணும் இல்ல. हमारे लिए कुछ नहीं। கோழி குப்பை உதிர்ன மாதிரி ऐसे में जो मुर्गी ने छिटका देती है धूल को ऐसे छिटका देना है। हालेलुया। அல்லேலூயா. அதை பிடிச்சி நம்ம தெளிந்த புத்தி இல்லாம இருந்து उसके लिए संयम बुद्धि के बिना रहता, வசனம் அடிக்கடி சொல்வேன். वचन में बार-बार बोलती हूँ, நன்மை யோசிக்கிறவர்களும் भलाई யோசிக்கிறவர்களும் भलाई सोचने वाले बुराई सोचने को। தெளிந்த புத்தி இல்லாம இருக்கும்போது நம்ம தீமை யோசிப்போம். सही है, बुद्धि नहीं रहेगी तभी बुराई को हम सोचते தீமை हैं। நன்மை நமக்கு ஒண்ணுதான். जो बुराई भलाई हमारे लिए एक ही है। ஏன் இப்ப நம்ம தோட்டத்துல கனிகள் இருக்குது. इस वाटिका में फलदायी करके कहती है, தோட்டம் கனியால் நிறைஞ்சிருக்கு. वहाँ पर फल से भरा हुआ है उस बगीचा में।
ஆவியின் கனிகள் आत्मा के फल அன்பு, சந்தோஷம், சமாதானம், प्रेम, शांति, नम्रता, संयम, நீடிய பொறுமை. இந்த धीरज, நீடிய பொறுமைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். धीरज के साथ रहने में तो बहुत बड़ी कठिनाई होती है। அல்லேலூயா, அந்த வார்த்தை உடனே வரும். तो उस वचन तुरंत आती है। இப்போ நம்ம பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை நம்ம கண்டிக்கணும். हमारे बचपन में उसे ताड़ना करना है। பெரிய பிள்ளைகளா அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணணும். बड़े बच्चे होते हैं उनके लिए प्रार्थना करना இப்ப है। ஏலி என்ன செய்தாரு? அடக்கலன்னு சொல்லிருக்கு. अभी एली ने उसके बेटे को नहीं दबाया, என்ன செய்யணும்? तब क्या करना है? யாராவது சொல்ல முடியுமா? ஆ? அந்த பதவியை விட்டு அவங்கள ஆ, அப்படிதான். ஆசாரிய ஊழியத்திலிருந்து நீக்கி இருக்கணும். याजक की सेवा से उन्हें दूर करना है। அவர் என்ன சொன்னாரு? பிள்ளைகள் மேல அன்பு தேவனை விட. उन्होंने बच्चे की प्रेम परमेश्वर से बढ़कर। ஐயா இப்படி செய்யாதங்க, இது கடவுளுக்கு பாவம்னு சொன்னாரு. ஆனா பிள்ளைகளை கண்டிக்கல. ऐसा मत करो करके बोले थे, लेकिन बच्चे की जो ताड़ना नहीं किया है। நான் படுத்துட்டு கேட்கும்போது வசனம் வந்தது, எக்ஸாம்பிள் வந்தது. मैं लेटते समय इस प्रकार की वचन आने लगी, அததான் நான் உங்ககிட்ட பேசுறேன். उसे मैं तुम्हारे पास कहती हूँ। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் பேசுகிறது. हमारे प्रभु बातें करने वाला है। நமக்கு என்ன நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு என்ன தந்திருக்காரு? कितने भी समस्या में हमारे लिए क्या दिया है? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாம प्रभु हमें भय की आत्मा ना देते हुए பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். बल और अच्छी संयम बुद्धि की आत्मा को दिया है। சில வருஷங்கள் 10 வருஷம் இருக்கலாம். लगभग 10 साल हो सकती है। அப்ப எனக்கு ரெண்டாவது ஆபரேஷன். मेरे लिए दूसरे ऑपरेशन भी थे। ஆபரேஷன் தியேட்டர்ல போறேன். मैं ऑपरेशन की थिएटर में गई थी। என்ன வசனம் சொல்லிட்டு போனேன்? क्या वचन बोल के गई थी मैं? தேவன் நமக்கு பயமுள்ள, நான் பயந்தான் இல்ல. मैं तो डर गई थी। வேறு யாருக்கு வராது. நம்ம திடனா போறேன். இந்த வசனம் நம்ம திடன் தருது. इस वचन के लिए हमारे लिए जो टाटस चाहिए। தேவன் நமக்கு பயமுள்ள இதே சொல்லிட்டு எனக்கு நான் முழிச்சுதான் இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. परमेश्वर मुझे भय की आत्मा नहीं दी, इसे मैं बोल बोल के कबूल कर रही थी। தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் परमेश्वर में भय की आत्मा ना देते, बल और प्रेम की आत्मा दिया है। எனக்கு நம்ம முழுதும் தேரல. எனக்கு கற்று தரத உங்களுக்கு சொல்லி मुझे जो सीखने के लिए देता है, उसे मैं तुम्हारे पास कहती हूँ। காமராஜ நகர்ல இருந்து கற்று தராரு. நம்ம கற்றுக்கொள்ளல. कामराज नगर से मुझे सिखा के देते, अब तक मेरा अंत नहीं हुआ है। அப்ப நீ அழிக்கலையே. अब तक मुझे नहीं मिटाए ना, கற்று தருகிறாரே. और भी मुझे सिखा के देते हैं। தாயினும் மேலானவர். माँ से बढ़कर रहने वाला है। நமக்கு தெளிந்த புத்தி வேணும். हमारे संयम बुद्धि நமக்கு चाहिए। என்ன பதவின்னு அவர் சொன்னாரோ அதை தான் செய்யணும். हमारे कौन सी पद दिया है उसे हम करना है, அதுக்கு மிஞ்சி போக கூடாது. उससे बढ़कर हम नहीं जाना है। நமக்கு தெளிவு வேண்டும். हमारे संयम நம்ம चाहिए। எதற்கு அழைத்திருக்கிறார்? हमारे किसी लिए बुलाया है। நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். हमारे बुलावट, हमारे चुन के लेना, उसके लिए सावधान रहना है। அழைப்பு தெரியாம தான் சண்டைகள். जो बिना बुलावट के जो नहीं जानते, इसके लिए झगड़ा होती है। நம்மை பற்றிய அறிவு, अपने- தேவனை பற்றிய அறிவு நமக்கு வேணும். अपने बारे में बुद्धि, परमेश्वर के बारे में जानकारी चाहिए। நமக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் சொன்னாங்க. हमारे कितनी प्रतिज्ञा दिया है। இந்த மாதிரி செக் பண்ணதுக்கு அது என்னதுமா? ஃபுல் செக்குக்கு என்னது? பாடி புள்ளி மெல்ல சொல்லிதான். पूरे शरीर को चेक करते हैं। இது ஆபத்து எழுதி தந்துட்டான். वैसे रॉबर्ट डॉक्टर ने लिख के दिया था। நான் உள்ள போனேன். அவன் சொன்னா பயமா இருந்தா பெல் அடிச்சு வந்திருக்கேன். जो डर रहेगा तो बेल बजा के आ सकते हो बाहर। எனக்கு ஒரே பயம். मुझे बहुत डर होने இந்த लगी வசனம் தான். इस वचन। ராபர்ட் வெளியே ஓடி வந்துட்டான். रॉबर्ट डॉक्टर ने बाहर आने लगे। நானும் வெளியே ஓடி வரக்கூடியவள். मैं भी बाहर दौड़ने वाली थी। அவருடைய வார்த்தை. उनकी वचन என் பிள்ளைகளுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் நான் எப்படி பயந்தான் கொள்கிறேன். मेरे बच्चों, मेरे साथ रहने वालों को पता है कि मैं कितनी डर भूखी थी। எங்க பெரிய சகோதரி லீலா சொல்லுவா, அம்மா இவ கூட இருந்தா நம்மள பயப்படுத்திடுவா. मेरी बड़ी बहन बोलेगी इसके साथ रहेगा तो मुझे भी डर दिला देगी, அப்படி சொல்லுவா. ऐसे बोलेंगे। இப்போ நான் உங்களை விசுவாசத்துல தடப்படுறேன். अब मैं तुम्हें विश्वास में भाई बनता हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவாளிகளை அவர் அழைக்கவில்லை. जो अब तक नहीं मिटा है, பயந்தாங்குழிகளை அழைக்கிறார். डर को भी नहीं मिटा है। அல்லேலூயா. हालेलुया। பலவான்களை அழைக்கவில்லை. बलवान को भी नहीं मिटा है, பலவீனரை அழைக்கிறார். कमजोर को भी நம்ம नहीं। எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர். हम सभी में कमी हट होती है। அவர் அழைத்திருக்கிறதுனால தான் மத்தியானம் நீங்க ரெஸ்ட் எடுக்காம இங்க வந்திருக்கீங்க. हमें बुलाया इसके लिए, अब दोपहर में ना सोते हुए इस जगह पर अब आए हो। நம்ம வாழ்க்கையில நிறைய சோர்வு. हमारी जिंदगी में बहुत आलसीपन என் है। வாழ்க்கையில நிறைய சோர்வு. मेरी जिंदगी में तो बहुत निराश होती है, நம்ம வசனம் இருக்கா இல்லையா? लेकिन वचन है क्या नहीं? ஏசாயா ऐसाया 40:29 40 29 40-29 ऐसाया
40 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாத்தீங்களா, நம்ம பிரச்சனையில ரொம்ப சோர்ந்து போறோம். वो तो थके हुए को वो जो बल देता है, हमारे समस्या में बहुत हमारे थका जो होती है। எப்போ வச்சு எனக்கு விடுதலை விடுதலை விடுதலைன்னு அவர் பயில் காட்டி அவர் ஏமாத்த மாட்டார். अब कितने साल से छुटकारा छुटकारा बोलकर अब तक को चलाते हैं। நானும் நீங்கள் ஏமாத்தோம், மனுஷர்கள் ஏமாத்தோம். मनुष्य में धोखा देंगे। அவர் பச்சை கொடி காட்டி என்னை இருக்க வைத்தார். उन्होंने हरी झंडा दिखाकर मुझे रहने के लिए कहता है वेदना। பிள்ளைகளை எல்லாம் பரலோகத்தில் சேர்ப்பேன். बच्चे पूरा स्वर्गराज में इकट्ठा करूंगा। நமக்கு எது முக்கியம்? हमारे क्या है நம்ம में ஜீவனில் பிரவேசிக்க. जीवन में प्रवेश होना। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மகனை அவர் எடுத்துட்டார், அவன் ஜீவன்ல இருக்கான். एक बेटा को ले लिया, वो जीवन में है। இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்பல, அது எனக்கு தெரியும். और एक कार्य भी मैं बोलने नहीं चाहता, उसे मुझे அவன் पता ஜீவன்ல है, பிரவேசிப்பான். वो भी जीवन में प्रवेश करेंगे। அப்போ நம்ம சோர்வுக்குள்ளாக வரும்போது அவர் பலன் கொடுத்தார். हम थके हुए के जो साथ रहते वो बल देता है। நான் அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவேன், சத்துவம். நம்ம சத்துவம் என்னது? தோசை. தோசை எடுத்த பேரு என்ன பேரு? நம்ம எல்லாரும் சட்டாப்பம்ல, அது சட்டாப்ப கிடையாது. उस அது சத்துவம். डोसा को जो पलटने वाला एक चम्मच होती है, அதை நம்ம எடுத்து புரட்டி என்ன செய்யணும்? उसे कर उसे दूसरी जगह पर पलटते हैं। நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தை அவர் புரட்டி போடுவார். हमारी जिंदगी सारे कार्य को उन्होंने जो उल्टा कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம மகிழ்ச்சிக்குரியவர்கள். हम आनंद की साथ रहने वाला அவர் है। நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட वो வந்து हमारे मरकर दफा गए, लेकिन हमारे तीसरे दिन जी उठे हैं। நம்ம ஜீவாதிபதியை நாம் தொழுது கொள்கிறோம். हम जीवन दाता की प्रणाम करते हैं। கர்த்தருக்கு 31 வசனம் சொல்லு. 31 वचन कहता है, यहोवा की बाट जो रहता है वो नए बल पाकर கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து நம்ம போவார்கள். எப்படிப்பட்டவர்கள்? हम कैसे व्यक्ति है? கழுகு. जो उकाब के समान। கழுகு போல நம்ம என்ன செய்வோம்? उकाब के समान क्या करेंगे? அல்லேலூயா. हालेलुया। பாட்டுண்டே. அத்திமரம் துளிர் விடாமை ஆட்டும் அன்றே முதலச்சாயும். அத்திமரம் துளிர் விடாமை ஆட்டும் அன்றே முதலச்சாயும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உலகத்துக்கு இல்ல, எனக்கு உங்களுக்கு காக்கும் கரம் இருக்குது. ஜெப நேரத்தில் எனக்கு தந்த பாட்டை தான் நான் உங்களுக்கு பாடுறேன். संसार के लिए संभालने वाला हाथ नहीं है, हमारे लिए है। நம்ம புது பலன் हम नए बल पाएंगे। இழைப்படைந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? हम थके हुए रहेगा तो भी இப்போ அவருடைய மறைவுனா என்னது? उनके छुपने की स्थान बोले तो क्या है? அவரோடு சஞ்சரிப்பு. उनके साथ रहना அவர் है। என்ன செய்தாரோ அதை செய்தது. उन्होंने क्या कहते हैं उसे करना है। யாரெல்லாம் கர்த்தரோடு சஞ்சரித்தார்? जो कौन कौन यहोवा के साथ रहने लगे? ஏனோக்கு விட்டுட்டீங்க முதல்ல. ஏனோக்கு ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார். ये हानोक ने जो यहोवा के साथ रहने लगे। நம்ம சபைக்கு என்னதான் இருக்கணும், நம்ம வீட்டுக்கும் என்னதான் இருக்கணும்? हमारे कलीसिया के लिए, हमारे घर के लिए कैसे रहना है? गवाही रूप से रहना நம்ம है। தூண்களா இருக்கதான் நம்மள हम அழைச்சிருக்காரு. खंबे बनकर रहने के लिए भी बुलाया நம்ம गया है। கோடைகளா இருக்க. हम जो अनाड़ी होकर नहीं, நாம் மருளாது இருப்பது நம்முடைய சத்துருக்கு என்ன செய்வான்? வெட்கப்பட்டு போவாங்க. जो हम ऐसे ही रहेंगे तो शैतान लज्जित होकर चले जाएगी। நம்ம பிரச்சனையை கண்டு பயந்தோம்னா हम समस्या देख के डरेंगे, பிசாசு நல்ல டான்சர். शैतान अच्छी नाच गाना करेंगे। இப்போ இவர் ஏனோக்கு யாரேது என்பவர் ஏனோக்கை பெற்றார். जो यहाँ कहने वाला यूनो को जन्म किया है। அப்ப ஏனோக்கு மெத்சுலாவை பெற்றார். इस हेनोक ने जो मेतुसेला को जन्म किया है। மெத்சுலாவை பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். मेतुसेला को जन्म होके 3 वर्ष तक वो रहने लगे। 30 साल தேவனோடு तक சஞ்சரிச்சு காணப்படாமே போயிட்டார். प्रभु के साथ होकर वो जो घूम गया है। தேவனோடு சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணாரு? प्रभु के साथ रहते ही क्या हुआ யாராவது है? சொல்ல முடியுமா?
எஸ்தர்னைக்கு பூரம் சொல்லிட்டே இருக்காங்க. குமாரரின் அவர் தேவனோட சஞ்சரிக்காரு, वो यगो के साथ रहने लगे, ஆனா குடும்பத்தோட அவர் பொறுப்புள்ளவரா இருக்காரு. लेकिन वो परिवार के साथ रहने लगे। அல்லேலூயா. அல்லேலூயா. கணவருக்கு கொடுக்க வேண்டிய சமயம் கொடுக்கணும், जब पति को देने वाला समय देना है, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சமயம் கொடுக்கணும். बच्चों को देने वाला समय देना है। என் பேரன் நேரம் இங்க பேசுங்க, ஊருக்கெல்லாம் பேசுங்க, எங்க கூட பேசுங்க சொல்லணும். मेरे पोता ने बोलेंगे सभी के साथ बोलते हो, हमारे संग नहीं बोलते हैं। குடும்ப ஜெபத்துக்கு இருக்கும்போது தான் பேசுவேன். परिवार की प्रार्थना में रहते समय मैं बोलती थी, அப்ப நான் தூங்க போயிருவேன். तब मैं सोने ஜெபம் की முடிஞ்சு सोने தூங்க போயிருவேன். प्रार्थना होते ही मैं तो जाती हूँ எப்படி सोने। பேசுறீங்கன்னு சொன்னோம். मैं ऐसे बोलेंगे मेरे साथ नहीं बोले हैं அப்போ कभी। நானும் நீங்களும் இன்னைக்கு அவரோட சஞ்சரிக்கும்படி அவர் அழைக்கிறார். मैं भी यहाँ भी उनके साथ रहने के लिए बुलाए जाते हैं। வீழ்ச்சி நிறைய பேர் வீழ்ச்சி அடைந்தாங்க. कई लोग ऐसे गिराए परिस्थिति में होती है, ஏன்னா தேவனோட சஞ்சரிக்கும் போதே தனது சித்தம் செஞ்சிருந்தாங்க. क्योंकि परमेश्वर के साथ रहते हैं लेकिन अपने खुद की इच्छा कर लेते हैं। 1860 ஜனாதிபதி தெரிந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் 68 में अब्राहम लिंकन, அவங்களை பற்றி பெருசா பேசுறாங்க. उनके बारे में बहुत अच्छे से बोलते हैं। எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டம் அவ்வளவு ஓட்டம், पहले दौड़ इतनी दौड़ते हैं, தேவனோடு பேசாம மனிதரோடு பேச மாட்டார். प्रभु के साथ ना बोलते हैं, मनुष्य के साथ नहीं बोलते हैं। அப்படிப்பட்ட மனிதர் इस प्रकार की मनुष्य பெஞ்சாதி சொல்லு கேட்டு उनकी बीवी की आवाज सुनकर மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து जादू टोना करने वाला को बुलाकर, யாருக்கு மந்திரம் பண்ணாங்க? किसकी जो जादू टोना किया है, மனைவிக்கு புத்திக்கு சரியில்லாம போயிடுச்சு. उनकी बाली के लिए बुद्धि தேவ बिगड़ गई। வசனம் தெரிஞ்சவர் எப்படி வீழ்ச்சி அடைந்தாரு? शास्त्र की वचन जानने में कैसे गिराए जाती அவரை है, பற்றி இந்த செய்தி யாரும் சொன்னது கிடையாது. उनके बारे में संदेश कोई नहीं बोले हैं। டெரிக் பிரின்ஸ் அவர் ஒரு யூதர், डेरिक प्रिंस वो एक यहूदी அவர் थे, தமது புஸ்தகத்தில் वे எழுதுறார். अपने पुस्तक में लिखता இந்த है, அமெரிக்க நாடு इस अमेरिका देश இந்திய அமெரிக்கரை ரொம்ப அற்பமா நடக்காங்க. जब इंडिया के जो वो लोग तुच्छ गिना जाते हैं अमेरिका वाला, அதனால இந்தியர்கள் அமெரிக்காவை சாபம் போட்டாங்க. इसीलिए इंडिया लोग अमेरिका को श्रापित किया करते हैं। 1860 வரைக்கும் அங்க ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப நாள் இருக்க முடியாம சுட்டு கொண்டு போட்டுருப்பாங்க. 60 साल तक वो जो अमेरिका में ऐसे बंदूक मार लेते हैं। அந்த சாபத்தை முறித்து ஜெபித்தால் ஒழிய उस श्राप को नाम में उसे मोड़कर प्रार्थना करते सके। உலகம் போற்றும் ஆபிரகாம் லிங்கன் संसार जो प्रसन्न करने वाला अब्राहम लिंकन, ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன ஆயிட்டாரு? उनकी दौड़ का अंत करते समय क्या हुआ है, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. वो गिरा हुआ परिस्थिति हुआ है। இன்னைக்கு நானும் நீங்களும், நான் பேசுகிற நானும் நீங்களும் வீழ்ச்சி அடையாதபடிக்கு இந்த வார்த்தை நம்மை நோக்கி கடந்து आज बात कर लो, मैं भी आप भी हम ना ग्रह जाते हुए इसलिए इस वचन हमारे जरिए आती है। எங்க வீட்டுக்காரங்கிட்ட நான் முந்தா நாள் சொன்னேன், मेरे पति जी बस में पहले बोलने लगे, எப்பவும் நீங்க ஜெபம் பண்ணும்போது हर पल प्रार्थना करते समय இயேசுவின் ரத்தம் என் குறைகள் குற்றங்கள்லாம் கழுவிட்டு நான் ஜீவன்ல பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன். यीशु के लोगों मुझे धोकर में जीवन में प्रवेश करना कर हर पल बोलना चाहिए। எங்களுக்கு எப்ப மரணம் வருதுன்னு தெரியாது. हमें कब मृत्यु आती है हमें नहीं पता है। அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். जब अदक हम நம்ம तैयारी होना குடும்பத்தை है, ஆயத்தப்படுத்தணும். हमारे परिवार को तैयार करना है। அப்ப தேவனோடு இவர் சஞ்சரிச்சதுனால इन्होंने प्रभु के साथ रहने लगे, காணப்படாமலே போயிட்டார். वो ना दिखाई पड़े हैं। இன்னைக்கு நம்மளும் காணப்படாம போகணும். आज हम भी दिखाई ना पड़ना, ऐसे அப்படிப்பட்ட बुरा है, வரிசையில வந்திருக்கோம். ऐसे मार्ग में आ चुके हैं। நாங்களே நாளை நீங்க मैंने आप நான் வருகைக்கு முந்திருவேன்னு நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करती हूँ आगर में पहले मैं எனக்கு என் पहुंच गई। பிரயாணம் வீடு அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, நான் பரப்பிட்டு போறேன். हाँ, क्योंकि मेरे घर इतनी वो रोशनी उजाला दिखती है, मैं जाती हूँ तैयार होकर। நான் வருகைக்கு முந்திருந்தேங்களா? मैं आगरा में पहले करके मैं सोच रही हूँ, அது வருகை சீக்கிரம் வரப்போகுது. आगरा जल्दी आने वाली है। நம்ம காணப்படாம போகணும். हम ना दिखाई पड़ना है, ऐसे அப்ப घूमना என்ன है, செய்யணும்? அவரோட उनके साथ இருக்க வேண்டும். प्रार्थना करना है। அவங்க ஆண்டவரோட சஞ்சரிச்சுட்டு குமாரரையும் குமாரத்தைகளையும் ஏனோக்கு என்ன செய்யாரு? उन्होंने यगो के साथ बाढ़ होकर उन्हें पुत्र पुत्री को उत्पन्न किया है। தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினா காணப்படாம போயிட்டார். प्रभु ने उसे उठा लिया, इसके लिए वो दिखाई नहीं पड़ा है। இப்பவும் நமக்கும் நல்ல வசனம் வருது. अब हमारे लिए अच्छी वचन आती है। நோவாவுக்கு பெயரிடு எப்படி பெயரிட்டாங்களா? नूहा को कैसे नाम दिया है? ஏனோக்கு மகன் மெத்துசுலா, एनोक की बेटा मेतुसला, மெத்துசுலா மகன் லாமேக்கு, मेतुसला की बेटा लामेक, லாமேக்கு மகன் நோவா. लामेक की बेटा नोहा। நோவாவுக்கு எப்படி பெயரிடுறாங்க? नूहा को कैसे नाम दिया है? கர்த்தர் பூமியை என்ன செய்தாரு? சபித்தாரு. प्रभु ने इस पृथ्वी को श्राप दिया है। வார்த்தை நேராகும்னு நான் வாசிட்டு இருக்கேன். इसे पढ़ेगा तो ज्यादा टाइम लगेगी, इसलिए मैं बोलती हूँ। 15 நிமிஷம் தானே இருக்கு. अभी 15 मिनट है।
கர்த்தர் சபித்த பூமியிலே यहोवा ने श्राप दिया उस ஏன் पृथ्वी சபிச்சாரு? क्यों श्राप दिया है? ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். आदम ने परमेश्वर के साथ था, அதுல ஒரு தப்பு நடந்ததுனால उसमें कुछ गलती था, इसके लिए ஆசீர்வதித்த பூமியை தேவன் சபித்தார். आशीष पाया उस पृथ्वी में प्रभु ने श्राप भी दिया है। இப்ப நோவாவுடைய அப்பா சொல்றாரு, अभी नोआ के पिता कहता है, லாமேக்கு சொல்றார், கர்த்தர் சபித்த பூமியிலே यहोवा ने श्राप दिया उस पृथ्वी में, நமக்கு உண்டான வேலையிலும் हमें रखा हुआ उस कामों में, நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் हमारे हाथों की मजदूरी में இவன் நம்மை தேற்றுவான் इन्होंने हमें तसल्ली करेंगे। அப்படின்னு சொல்லி नोवाன்னு விட்டாங்க. वैसे जो नोहा करके उसकी नाम दिया है, அவன் தேற்றுகிறவர். वो तसल्ली करने वाला है। ஹalleluya. हालेलुया। நோவாவுக்கு என்ன கிடைச்சது? नोहा के लिए क्या मिला है? ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. हमें भी उनकी आंखों में दया मिली है। அவர் சொந்த ஊர்ல போய் வாசிக்காரு. वो खुद के गांव में जाके पढ़ते हैं। யாரு? कौन? நாசரேத்துக்காரர். नाजरेत का रहने वाले यीशु। அவங்க அப்பா அம்மா கலிலேயாவில தான் குடியிருக்காங்க. उनके पिता माँ ने गलीली में रहता है, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து. गलीलिया उस नाजरेत में। ஹalleluya. हालेलुया। அப்போ நம்ம ஆண்டவர் हमारे प्रभु, அதை தியானிச்சே நான் இப்போ मैं उसे हर पल जांचने लगे, சுவிசேஷங்களை படிக்கணும். सुसमाचार में पढ़ती हूँ, ஆண்டவருடைய அன்பு தெரியுது. प्रभु के प्रेम को मैं जानती हूँ। அவர் எப்படி மாட்டுத்தொழுவத்தில் वो कैसी चरणी में बैठा है। தூதர் கணங்கள்லாம் स- சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் सारे स्वर्गदूत ने सेना की एगो पवित्र पवित्र कर कर बोलते हैं। ஓயாமல் பாடுறாங்க. हर पल वो गीत गाने लगे। முன்னணியில இருந்து படுத்து उन्होंने चरणी में लेटा है। எவ்வளவு அன்பு. कितनी प्रेम है। நம்ம தருணத்தை கைவிடக்கூடாது. हमारे मौके को कभी नहीं நம்ம छोड़ना है। தருணத்தை பிசாசுக்கு கொடுக்கக்கூடாது. हमारे मौके को शैतान को नहीं देना है। நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு नोहा अपने लोगों के बीच में धार्मिक था உத்தமனாய் और खराई व्यक्ति थे। நோவா தேவனோடு சந்திச்சு. नोहा ने प्रभु के साथ रहने लगे। இப்போ அவரு இந்த மனுஷனை படைச்சது மனஸ்தாபப்படுதார். अब वो मनुष्य को बना इसलिए पछतावा होने लगे। நம்ம வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? आज- மனஸ்தாபப்படுகிறாரா? आज हमें हर एक लोग देखे वो पछताव करते कि या तो आनंदित होते हैं। ஆவியின் கனியில ஒண்ணு சந்தோஷம். आत्मा के फल में एक आनंद। எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். किसी परिस्थिति में हम आनंद के साथ रहने के लिए बुलाए गए हैं। அவர் கைவிடுகிற தேவன் वो இல்லை. कभी नहीं छोड़ने वाला है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்ம நினைவாரு எனக்கு சொன்னாரு. वो हमारे यहाँ से मुझे இந்த बोला, பாட்டு தந்தார். इस गीत को दिया है। நினைச்சிட்டு இருக்கேன். मैं तो बार ऐसे सोचने लगी। ஹalleluya. हालेलुया। இந்த கவிகள் நீங்க வீட்ல போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். इस अच्छे गीत को जो अच्छे से उसमें अर्थ मिलती है। குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி ஊழியம் செய்வதற்கு அவர் என்ன செய்வாராம்? பணம் வந்து மீத எடுக்க வைப்பார். सारे कमीघाट को भरकर उन्होंने जो सेवा करने के लिए रुपया देकर उसमें बचकर रखने के लिए अनुग्रह करते हैं। ஹalleluya. हालेलुया। எவ்வளவு நல்ல தேவனை நம்ம வச்சிட்டு நம்ம ஏன் கவலைப்படணும்? कितने अच्छे प्रभु को रखकर हम क्यों चिंता उठाना है? நம்ம இப்ப பிரச்சனை மட்டுப்படுத்த முடியாது. हमारे ஜெயம் இருக்குது. हमारे समस्या कोई रोक नहीं सकता है, उसके लिए विजय है। நான் ஒரு முறை பிள்ளைகள் 7 பிள்ளைகள் நான் மத்தியான நேரம் ஜெபம் பண்ணுவேன். मेरे 7 बच्चे थे, मैं दोपहर में प्रार्थना करती थी। मैं 3 बार भी मैं प्रार्थना அப்ப करती थी। ஜெபம் பண்ணது அந்த கமராஜ நகர்ல சின்ன ரூம்ல சேர் எடுத்து போட்டுருக்கேன். मैं कामराज नगर में छोटे कमरे थे, उसमें एक चेयर डालती थी। சேர் எதுக்கு? वो चेयर क्यों? தேவன் அங்க வந்து உட்காருவார். परमेश्वर वहाँ पर आके बैठना है। मैं देखेंगे அதனால சேர் போடு. इसलिए मैं चेयर रखती हूँ। இப்ப நான் அழுதேன். अब मैं रोने लगी। என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும். मेरे बच्चों को छुटकारा चाहिए। என் 2 காப்பையும் கலத்தி வச்சு मेरे दोनों बगड़ी को निकाल के रखी அதுக்கு हूँ। அவர் வசனம் தந்தார். उसके लिए जो वचन दिया है 84 சங்கீதம் 84:11. भजन संहिता 84 में उसमें कहता है, தேவனாகிய கர்த்தர் मेरे एगो परमेश्वर தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். இப்படி சொல்லி 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 உண்மையை தான் சொல்றாரு. நம்ம தான் ஏமாத்துவோம். प्रभु ने इसे बोलकर हमें जो उसे धोखा करते हैं। அல்லேலூயா. நான் வாழையில கலத்தி வச்சோடனே உடனே எனக்கு விடுதலை தந்தாரா? मैं उसकी कंगन को निकाल के रखी थी, तुरंत मुझे छुटकारा मिले क्या? நம்ம கலத்துவதெல்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது. कंगन को निकालना उसकी प्रिय நம்முடைய नहीं है। ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? हमारे हाथ में की जिंदगी किस प्रकार की கலத்தின है? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கு? मैं कंगन को निकाली, लेकिन मेरी जिंदगी வித்தியாசமே कैसी இல்ல. फर्क ही नहीं थे। போட்டாலும் போடட்டாலும் அதான் ஐஸ்வர்யமா பரலோகத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. इसलिए जो धनवान स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकता है। பிரவேசிக்க முடியாது இல்ல. ஐஸ்வர்யம்
ஐஸ்வர்யத்தின் மேல் மனம் வச்சா. क्योंकि धन के ऊपर अपने मन को नहीं रखना है. நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம்னு அவர் சொல்லவில்லை. हमारे धन नहीं चाहिए करके नहीं बोला है. நம்ம மனசு அவருக்கு நான் என்னுடைய வேதனையில ஒண்ணு மோதிரத்தை கலத்தினேன். मैं अंगूठी निकाल के रखी हूँ. வளையல கலத்தினேன். अब कंगना को निकाल के रखी எங்க हूँ. வீட்டுக்காரங்க சொன்னாங்க, मेरे पति जी ने बोला, தாலி கொடிய அவங்க ரொம்ப சாது நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. और सभी लोग बोलते हैं वो बहुत अच्छे व्यक्ति है, एकदम தாலி नम्र கொடிய है. கலத்தினா ஆறாம் வச்சு அறுத்து போய் तो उसके मंगलसूत्र को निकाले तो वैसे चाकू लेके काट देंगे. என் பையன் இறந்தான்னு நான் கலத்தினேன். मेरे बेटा जो गुजर गया तभी मैं निकाली. அல்லேலூயா. हालेलुया. நான் நல்லா எல்லாத்தையும் பிள்ளைகளை எல்லாம் சுகமா இருந்தா தலைக்கெல்லாம் டை அடிச்சிருவேன். बच्चे सब अच्छे रहेंगे तो मैं सिर पे डाई मारती थी. என்னை பிடிச்சு வச்சிருக்காரு. अब मुझे पकड़ के रखा है. இப்ப அவர் என்னை டை அடிக்க சொல்லி வேண்டாம்னு சொல்லல. अभी मुझे काला कलर नहीं मारना करके नहीं बोलते हैं. என் நோவும் என்னையால அடிக்க முடியாது. मेरे दुख ने मेरे ऐसे नहीं करने देते. ஒவ்வொருத்தரும் நாம் ஜெயம் கொள்கிறோம். संसार में संकट है लेकिन हम विजय पाएंगे. சொல்ல என்னை அழைத்தார். इसे बोलने के लिए मुझे बुलाया है. ஜெயம் கொள்கிறோம். अब विजय करने वाला है. எனக்கு தோல்வி हमारे हाथ पर नहीं है. தோற்று போன பிசாசு தலையை நசுக்கியாச்சு. जो हारा गया शैतान की सिर को कुचल दिया है. அவருடைய சிலுவையின் ரத்தத்தினால. उनके लहू की क्रूस के लहू के जरिए கிரியைகளை இயேசுவின் ரத்தம் அழிச்சிட்டு शैतान की क्रिया को यीशु के लहू से मिटा दिया है. நாம் ஜெயம் கொள்கிறோம். अब विजय करने वाला है. சோர்ந்து போக கூடாது. अब निराश नहीं होना है. அல்லேலூயா. हालेलुया. அந்த வசனம் எவ்வளவு அருமையா இஸ் இருக்கு. தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமும் ये गो परमेश्वर सूरज और डाल है. கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். ये गो कृपा और महिमा को देते हैं. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு गहराई से चलने वालों को இதை சொல்லி முடிச்சிட்டாரு. वो बनाई देंगे. எனக்கு அப்ப இருப்பிடம் சொல்வாரு. मुझे रहने की இருப்பிடம் எனக்கு தெரியும். पहले जो रहने की स्थान पता है. அப்ப அவர் வசனம் தான் எனக்கு இருப்பிடம் சொல்லியே தருவார். तब वचन देगी तो जो रहने की जगह भी बोलते हैं. அப்போ இந்த வசனம் நல்லா கிடைச்சிட்டு நான் நினைச்சேன். इस वचन अच्छी मिला करके मैं सोचने लगी. செஞ்சிருக்காரு. मुझे बहुत दिन ऐसे करने लगे. அவர் சித்தம் நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? अब प्रार्थना करते समय किस प्रकार करते हैं? கெத்செமனே தோட்டத்துல கெத்செமனே की போறவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கும் சேர்ந்த பாவம் பூரா அவர் அழுத்துது. जो रहने वाला को और जन्म होने वाले सारे पापों ने उसे दबा देते हैं. சொல்லினார், இந்த பாத்திரம் என்னை விட்டு इस पात्र मुझसे हटना है तो हटा दीजिए. நீங்களேனா அது உங்க சித்தம். ऐसे नहीं हटाएगा तो आपकी सिद्ध அவர் நடுங்குதாரு. वो कांपते हैं. தேவ சித்தத்தை அவர் பூரணமாய் प्रभु की शुद्ध को पूरी करता है. நமக்கு அவர் நல்லதையே தான் செய்வார். हमारे भले काम करेंगे. காரியங்களை வாய்க்க செய்வார். हमारे कार्यों को सफल करेंगे. हम निराश नहीं होना है. अब विजय करना है. हालेलुया. அவர் சித்தத்துக்கு நம்ம उनकी सिद्धि के लिए सौंपना है. யாரை பார்த்து உத்தமமா நடக்கணும்? किसे देकर खराई से चलना करके बोलते हैं. இப்போ ஞாபகம் வந்துச்சு. அங்க ஜெபத்துல எப்பவும் சொல்வா. हम प्रार्थना में हर पल அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஏன் சொன்னாரு? क्यों बोले हैं? அவர் நல்லதானே நீங்க விசுவாசத்துல வாழ சொன்னாரு. वे तो अच्छी से विश्वास में आने लगे. அதிகாரத்துல उससे சர்வ வல்லமையுள்ள தேவன். मैं सर्वशक्तिमान परमेश्वर எனக்கு हूँ. முன்பாக நடந்து கொண்டு मेरे समूह चलकर உன் நடக்க எப்படி இருக்கணும்? तेरे चाल चलन कैसे रहना உத்தமமா இருக்கணும். खराई से रहना है. இருந்தாரா? वैसे खराई के बिना தேவ रहना. சித்தத்தை விலகிட்டார் அவர். परमेश्वर की शुद्ध को दिया है. 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல ஒரு ஆண்டவர் பேசுதாரு. 15वें अध्याय में प्रभु ने बात करते हैं. ஏறக்குறைய 14 வருஷம் அவர் लगभग பேசல. 14 साल होने लगे. இன்னைக்கு நான் எனக்கும் आज मुझे உங்களுக்கும் आपको தேவ சித்தம் அறிகிறவர். परमेश्वर शुद्ध को जानने वाला है. நீங்க 12 மணில இருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, தேவ சித்தத்தை சொல்வார். आप 12 बजे से थोड़ी देर के लिए प्रार्थना करके देखिए प्रभु की इच्छा हमारे ऊपर है. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. आप लगातार प्रार्थना कीजिए. அல்லேலூயா. हालेलुया. அவர் சூரியனுக்கு இடவுமானார். वो सूरज और डाल है. கர்த்தர் கிருபையும் மகிமையும் यहोवा कृपा और महिमा உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு खराई से चलने वालों को நன்மையை भलाई உத்தமமா சந்தோஷமா இருக்கணும். खराई के साथ आनंद के साथ रहना है. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய प्रेम, आनंद और नम्रता और धीरज के साथ रहना है. அல்லேலூயா. हालेलुया. நான் பிள்ளைகளை பூரா கொள்ளையில போவான் வியாதியில போவாங்க, கொள்ளையில போவாங்க. मेरे बच्चों को ऐसे में बोलते थे शब्द लेके. இதை கேட்டு அவ பிள்ளைகளை பேதல போவாங்க. ऐसे सुन के मेरे बेटी भी ऐसे बोलने लगे. என் மருமகன் சொல்லிட்டாங்க, இந்த பேதல போவான்னு சொன்னா இங்க இருக்காத ஓடி. அல்லேலூயா. हालेलुया. நான் சொல்லுவேன் பேதல போவானா கொல்ல போவாங்கன்னு தான் சொல்லுவேன். मैं ऐसे बोलती थी शब्द से लेके तो वैसे बोलते हैं. அது எனக்கு தப்பா தெரியாது. वो मुझे गलत नहीं है.
இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார். आज योशुआ को देखकर बोलने लगे, அது आज எனக்கு சொன்னார் 1991 जो 91 में मुझे देखकर कहा है யோசுவா योशुआ 3:7 நினைக்கிறேன். 3:7 करके सोच रही हूँ. கர்த்தர் யோசுவாவை நோக்கி கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. हालेलुया. 1991 நான் ஊருக்கு போறேன். जो 91 में मैं गांव जा रही थी, அவர் வசனம் தராரு. उन्होंने वचन देता है, அவனை மேன்மைப்படுத்துவேன். मैं तुझे ऊंची करूंगा. என்ன மேன்மை? நான் இறங்கினோடனே அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ட்ரைனிங் பெண்கள் கூட்டம் நடத்துறது. मुझे महिलाओं की मीटिंग चलाने के लिए दिए थे, என் பிள்ளை நீ தான் எங்களுக்கு பெண்கள் கூட்டம் तो நடத்துறது तू ही जो महिलाओं की मीटिंग चलाना है. அப்படி சொன்னாங்க. वैसे बोलने लगे. சுவிசேஷ ஊழியம் 1 வருஷம் சுவிசேஷ ஊழியம் செஞ்சேன். 1 साल सुसमाचार की सेवा करने ராத்திரி लगे. வரைக்கும் பேசுவோம். मैं रात तक हम बोलते थे. பெண்கள் எல்லாம் அவங்க வீட்ல இருந்து வெளியே வருவாங்க. सारे महिलाओं ने बाहर आते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த குரல் கேட்டு அவங்க வரணும்னா அவருடைய கிருபை. हमारे शब्द आवाज को सुन के बाहर आना बोलते இந்த उनकी ஜனங்களுக்கு करुणा. முன்பாக உன்னை என்ன செய்வேன்? நம்மளை के बीच में மேன்மைப்படுத்தணும். मैं तुझे श्रेष्ठ बनाऊंगा. மனுஷர்கள் சிறுமைப்படுறது நினைக்க கூடாது. मनुष्य जो हमें जो उपद्रव देता है उसे नहीं அது दो, நடக்கும். वो होगी, ஆனா அவருடைய மேன்மையை யாரும் தள்ள முடியாது. लेकिन उसकी श्रेष्ठता को कोई ढकल नहीं सकता है. நம்மளுக்கு பொறுப்பு வந்திருக்காரு. हमारी जिम्मेदारी दिया நம்ம है, பெண்கள் हम महिला है, நம்ம பொறுப்புல சரியா हमारी जिम्मेदारी में सही रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. மரண படுக்கைக்கு பயம் இல்லை. मृत्यु की जो लेखना के लिए डर नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். प्रभु सब कुछ राज्य करता है, ஆனா लेकिन மனிதனின் அனுதின நடக்கைகளை मनुष्य की प्रेम की चाल चलन को கவனிக்க उसे देखने के लिए அவரால் ஆட்களை ஏற்படுத்துவார். उन्होंने लोगों को तैयारी करता है. தலைமைத்துவம் वो उन नेता நமக்கு की என்ன रूप से பொறுப்பு தந்திருக்காரு? நமக்கு அறிவு வேணும். हमें क्या जिम्मेदारी दिया उसे हमें बुद्धि होना அப்படி है. அறியாம செய்யும்போது சண்டை வரும். वैसे अनजान से करते समय झगड़ा आती है. தலைமை பெண்ல 10 வருஷம் நான் லேடிஸ் மீட்டிங் अच्छी चरवा की कलिशा में 10 साल में मैं मीटिंग चलाने लगी. 10 வருஷம் இவ இருக்க கூடாது. 10 साल नहीं रहना है. 3 வருஷம் கடந்துட்டு 4வது வருஷம் வந்துட்டேன். 3 साल होकर 14 साल आने लगी. 6 வருஷத்துல கேன்சல் பண்ணிடணும். 6 साल में उसे कैंसिल कर देना அப்படின்னு है. நாங்க பிஷப்ட்ட போய் எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம். वैसे बिशप से जाकर लिख के लेके आए हैं. தேவ சித்தம் ஏதோ அததான் செய்ய முடியும். प्रभु மனுஷன் ஒண்ணுமே प्रभु की इच्छा क्या है उसे ही कर सकेंगे. ராதா அந்த மாதிரி இருந்துல ராதா இருக்கியா இல்லையோ? அல்லேலூயா. हालेलुया. என் கூட தான ஊழியத்துக்கு वो வருவாங்க. मेरे शादी सेवा में आती थी. அங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. वहाँ पर जाकर लेकर आए 6 हैं. வருஷம் 6 साल करके. 6 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க கூடாது. 6 साल के बाद कोई नहीं रहना है. மறுபடியும் போய் 3 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க கூடாது. फिर उसके बाद 3 साल के बाद कोई नहीं रहना है. சட்டங்களையும் காலங்களையும் மாற்றுகிற தேவன். जो सारे दिनों को ऋतु को बदलने वाला कानून को, और जो बोलता है उसे पूरी करता है. நமக்கு ஒரு பல சரியா இருக்கும். हमारे कामों में सही से रहना है. அவர் நம்மை சர்வ பூமியை वो ஆளுகிறார். सर्व पृथ्वी को राज्य करता है. ஆனா लेकिन மனிதனின் அனுதின நடக்கைகளை கவனிக்க அவரால் ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். मनुष्य के हर एक चाल चलन को देखने के लिए एक मनुष्य को तैयार करता அந்த है. மனுஷனுக்கு தலைமைத்துவம் கொடுத்தார். मनुष्य की नेतृत्व से देता है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏலிக்கு தலைமைத்துவம் கொடுத்தாரு. एली के लिए जो मुख्य नेता दिया है, பொறுப்புல சரியா நடக்கல. उसके कामों में सही से नहीं चली है. ஆண்டவர் யார் கூட பேசினாரு? प्रभु ने किसके साथ बोलने लगे? யார் கூட பேசினாரு? சாமுவேல். सामुएल के साथ बोलने लगे. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. तब वो यहोवा ने बोला, எல்லாருடைய காதுகளிலும் கேட்கும். सभी कानों में आवाज அது सुनेगी, ஒலிக்கும். वो जो गूंजेगी. பிள்ளைகளை சரியா நடத்துங்க. ये बच्चे को सही से नहीं चला. அவருக்கு வயசாயிட்டு वो बुजुर्ग उम्र का था, எப்படி அடக்குவார் நீங்க कैसे நினைக்கிறீங்க? दबाएंगे? ஜனங்கள்ட்ட சொல்லி லோ. வைக்க கூடாதுன்னு சொன்னா நடக்கும். लोगों से बोलकर इसे नहीं रखना बोले तो वैसे होगा. பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவர் தள்ளி இருக்கணும். बच्चे अच्छे रहना कर कर सोचना बोले तो उसे ढकल देना है. சந்ததி பூரா சாபம். उनकी सारी पीढ़ियों की श्राप होने लगी. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்மையும் அவர் அழைச்சதுனால தான் நம்ம வந்திருப்போம். ஆமென். ஒவ்வொருவரும் தலைவர்கள். हमें भी उन्होंने बुलाया, इसके लिए प्रभु ने मेरा कहा है. हमारे एक नेता है. இஸ்ரவேல் என் ஜனங்கள். इस्राएल लोग मेरी प्रजा है. லேவியாகமம் 25 லாஸ்ட் எனக்கு 55 लेवी की पुस्तक 25 लास्ट करके सोच रही हूँ. லேவியாகமம் 25 லாஸ்ட் வசனம் அப்படிதான் நினைக்கிறேன். இஸ்ரவேல் என் ஜனங்கள். इस्राएल लोग मेरी இஸ்ரவேல் प्रजा है. என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
அவர் தேவனாய் கர்த்தர் நமக்கு நம்ம யாருக்கு ஊழியக்காரர்? उन्होंने हमारे यहोवा परमेश्वर आप किसकी सेवा है? आप प्रभु की सेवा है। இஸ்ரவேல் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசமோ நாம அவங்களுக்கு ஊழியக்காரங்க. जो कोई प्रभु को विश्वास करता है हम उसकी सेवक है। 5 விரல் இருக்கு. 5 उंगलियां हैं। எந்த விரல நம்மள வச்சிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். किसी उंगली में मेरा रखा करके हम चुन के लेना है எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. और किसी के लिए आशा नहीं रखना है। हालेलुया। அப்போ சரியான தலைமைத்துவத்தை நம்ம தவற விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் நம்ம கணவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். हमारे पति हमारे घर के बच्चे सभी उद्धार पाना है। हालेलुया हालेलुया। हम சொல்லி கேட்கலன்னா நம்ம ஜெபம் பண்ணணும். उन्होंने बोल के नहीं सुनेंगे तो प्रार्थना करना है। கேட்கலன்னா அவங்க ரத்தமே அவங்க இருப்பாங்க. नहीं सुनेंगे तो उनकी खून बलि उनके लिए है। ஜெபிக்கவங்களா இருக்கணும். आप प्रार्थना करने वाले के समान रहना है। ஏலி தவறுனதுனால சாமுவேல்ட்ட போயிட்டு एली की जो कार्य वो सामुएल के पास चले गई है। हालेलुया हालेलुया। இப்ப சாமுவேல்ட்ட இருந்து யார்ட்ட போகுது? अभी सामुएल के पास से किसकी बात जाती है? சாமுவேல்ட்ட இருந்து யார் போகுது? பைபிள் பார்க்காதங்க. சாமுவேல்ட்ட இருந்து सामुएल के पास से சாவுலுக்கு போகுது. साउल के पास जाती है। சாமுவேல் முதல்ல தேவனுக்கு பயந்திருந்தாரு. वो पहले प्रभु की भय मानता था। அவருக்கு ராஜாவாய் சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. उन्होंने राजा बनने लगे। அவர் சக்கரவர்த்தி ஆயிட்டாரு. एक राजा हुआ था। அப்ப எல்லா பெருமையும் வந்துச்சு. सारे घमंड आने लगे। இப்ப நம்ம ஜெபம் பண்ணதவங்கள பார்த்தா வர வர விருத்தி அடைவாங்க. अभी प्रार्थना करने वाला को देखेंगे तो वो बढ़ते बढ़ते अच्छे से होते हैं। अब हमें भी ऐसे होंगे। விருத்தி அடைவாங்க. आप संकट के जरिए ही बड़े होंगे। ஒரு எக்ஸாம்பிள். उसके लिए एक एग्जाम्पल है சலமி பாலன். सलोमी बालन। நிறைய வாழ்க்கையில வித்தியாசமா வந்துச்சு. बहुत जिंदगी में कई प्रकार आने लगे। ஜெபம் பண்ணுவாங்களா இருக்காங்க. पति और पत्नी ने प्रार्थना कर रहे थे। हालेलुया हालेलुया। எங்க வீட்டுக்காரங்க இப்ப எங்க கூட ஜெபம் பண்ணாங்க. முதல்ல हालेलुया கூட்டம் எனக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. पहले हालेलुया के जो तो मुझे पसंद नहीं करके बोलते थे। हालेलुया हालेलुया। हालेलुया கூட்டம்னா என்னன்னு தெரியாதுல. எங்க அத்தையும் இப்படிதான் சொல்லுவாங்க. मेरे साथ भी ऐसे बोलते थे। हालेलुया போட போயிட்டாங்க. हालेलुया डालने के लिए गया करते नहीं जानते थे वे। लेकिन उनके लिए स्वर्ग கணவர் இறந்து போயிட்டாங்க. पति अभी मर गए। பிள்ளைகள் நல்லா பார்த்தாங்க. बच्चों को अच्छे देखने लगे। எப்பவும் கிறிஸ்துவ பாட்டு தான். हर पल की मसीह की गीत होती थी। இப்ப நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும். अब हम सभी स्वर्गराज जाना இப்ப है। உங்களுக்குலாம் வருகை வரப்போகுது. अभी आपके लिए आगरम आने वाली நான் है। வருகைக்கு முந்திருவேன். आगरम के पहले में जो पहुंच देगी। हालेलुया। இந்த பொம்பளை சொன்னாலே எப்படின்னு பார்ப்போம். इस व्यक्ति ने बोले क्यों करके देखेंगे। 70 வயசு ஏறக்குறைய 70 வரப்போகுது அப்படின்னு சொல்லி செத்து போயிருவேன் அப்படி சொன்னேன். लगभग 70 होने वाली हूँ करके भी बोले। சொல்லியிருக்காரு நிறைய காரியம் எனக்கு சொல்லி. उन्होंने बोला है इसलिए बहुत कार्य बोला। வயிறு வலி. मुझे पेट की दर्द होने लगी। हालेलुया हालेलुया। ஆபரேஷன். ऑपरेशन ஜீவனை தந்தார். जीवन दिया है। அவர் சொன்ன நேரத்தை தானே எடுப்பாரு. जो कभी बोलते हैं तभी ले लेते हैं ना। அப்போ அறியாம நம்ம சொல்றோம். अनजान में हम बोलते हैं। அப்போ நம்மள உயர்த்திருந்தாருன்னா हमें ऊंचे स्थान में रखेंगे तो நம்ம எப்படி இருப்போம்? हम कैसे रहेंगे? எப்படி ஏன் எதுக்கு கழுத்தெல்லாம் எப்படி பேரும் ऐसे गठेली और गर्दन के समान घमंड के साथ हो जाएंगे। என்ன செய்ய முடியாது? वैसे ना करेंगे घमंड முடியாது. और नहीं देंगे। हालेलुया हालेलुया। ஏன் நான் குதிரை. मैं तो घोड़े थे। வண்டியில போய் படிச்சேன். मैं तो ऐसे गाड़ी में जाके पढ़ाई करने எப்படி लगी। இருக்கும்? எனக்கு கொம்பு தரல. मुझे सिंह नहीं दिया है। இப்போ சவுலுக்கு ராஜாவாயிட்டாரு. अभी साउल के राजा होने लगे। பெருமை வந்துச்சு. वो घमंड आने लगी। இப்போ எல்லாரும் பராக்கிரமசாலி எல்லாம் உலக பிரகாரமாக நினைச்சிட்டாரு. संसार की रीति से सब सोचने लगे। हालेलुया हालेलुया। நமக்காக எழுதப்பட்டது. हमारे लिए लिखा गया है। ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. ये एली की बच्चे तो पेलियाल की बच्चे के समान होने लगे। சாபத்தை ஏற்படுத்தி தெரிஞ்சாலும் उनके ऊपर शराब बहाने के लिए அவர் கேட்கல. वो नहीं सुना है। சவுலும் கேட்கல. साउल भी नहीं सुने हैं। ஜெபமே பண்ணல. प्रार्थना ही नहीं किया है। முதல் வருஷத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம पहले वर्ष में प्रभु को धन्यवाद ना बोलते हुए கொடி ஏத்த போயிட்டாரு. वे झंडा करने के लिए गया है। இப்படியாக நமக்காக தேவன் वैसे हमारे लिए மகத்துவங்களை எழுதி परमेश्वर शास्त्र की महत्व को लिख நம்ம दिया। ஆண்டவரோடு சந்திக்கிறோம். हम प्रभु के साथ रहेंगे। உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் परम प्रधान की छाया में दिखाना पाते हैं। நமக்கு சாபம் கிடையாது. हमारे श्राप யார் नहीं है। நம்மள சாபம் போட்டா कोई இப்ப என்ன வசனம் இருக்கு? कोई भी हमें श्राप देंगे तो हमारे क्या वचन है? சிலுவையில் அறையப்பட்ட क्रूस पर मारा गया, மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக पेड़ में लटका गया यीशु मसीह हमारे लिए श्रापित हुए हैं। நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி न्याय के उस श्रापों का भी जो छुटकारा दिया है। சாபம் இருக்குது. उस श्राप है அதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. इसलिए बच्चे हानि पोते हैं வேலை வச்சிருப்பாரு. और उसके लिए समय அந்த रखेंगे। வேலையில நம்ம
உயர்த்துவார். उनके कामों में वे ऊंची करेंगे. இப்பவே நம்ம எல்லாரையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். अब सभी को ऊंचे स्थान में रखा है. அல்லேலூயா. हालेलुया. அன்னைக்கு அவர் சொன்னார், நான் உன்னை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். मैं तुझे सभी लोगों के बीच में श्रेष्ठ बनाऊंगा करके बोले. நம்மளுக்காக அவர் பேசுகிற தேவனாய். वो हमारे बातें करने वाला है. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாரை நமக்கு ஆவினாலே अब्राहम की आशीष आत्मा के जरिए से हमारे लिए होती है. இதை நமக்கு மனப்பாடம் பண்ணணும். इसे हम याद करना है. டைம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. टाइम तो अंत होने दे. இன்னைக்கு நீங்க முக்கியமா கவனிக்கணும். आज நம்ம பொறுப்பு. आज हम एम से सुनने वाला हमारे कामों में, हमारे कामों में, நம்ம மனைவிகள், हमारे बेबी, हमारे घर की काम है, தேச பொறுப்பு, कलिसिया और देश के लिए भी है. हालेलुया. தெபரா எழும்புனாங்க தேசத்துக்கு சாட்சியா. एक देबरा उठने की देश की गवाही होने लगी. ராஜா விசாரிக்கலையே, தெபரா தான் விசாரிச்சாங்க. मैं तो नहीं किया हूँ, देबरोल ने किया है न्याय. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போனா அவர் பலம் தரார். आज हम निराश हुए तो उन्होंने बल देता है. பயமுள்ளாவே அவர் தரவில்லை. डर की आत्मा नहीं दिया है, பலமும் அன்பும் बल और प्रेम की आत्मा और संयम बुद्धि की आत्मा दिया है. என்ன பிரச்சனையிலும் புத்தி தெளிவில்லாம இருக்கு. किसी भी समस्या में बुद्धि में संयम नहीं रहना. அவருடைய மரங்களை இருக்க முடியாது. उनके छुपने के स्थान में नहीं रहेंगे. பெரேயா சபையா நற்குணசாலிகளாக बेरेया कलीसिया वाले अच्छी गुण वाले थे, வேதத்தை தியானிச்சு क्योंकि शास्त्र को जांचने लगे. हम भी जांचेंगे. நம்ம ஓட்டத்தை ஜெயமாக हम दौड़ को विजय से करेंगे, हम स्तुति करेंगे, இடையில விழ மாட்டோம். हम बीच में नहीं गिरेंगे. बेटा कृपा इस प्रकार के अनुग्रह में देंगे. गीत गाते समय दान लिया जाएंगे. पाड़न पड़ी की मुर्द कहानी करेंगे.